ஸ்டார்ஸ்னாலே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? ஸ்டார் தான் இல்லையா? குடிலுக்கு அப்புறமா என்னது? ஸ்டார் தான். டிசம்பர் ஆயிட்டனால எல்லா தெருவுகளும் என்ன எரியும்? ஸ்டார் தான் எரியும். அதை வச்சே இவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அப்படி சொல்லி தெருவில் போகிற வரவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாலியாக அதை பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி அதான் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு கலர் சீட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டார் செஞ்சால் விலை கம்மியாக இருக்கும். இப்போ கடையில் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரேட் சொல்லுவாங்க. அது விலை கொடுத்து நம்ம நினச்ச மாதிரியும் இருக்காது சில ஸ்டார்லாம். அப்போ நம்ம நினச்ச மாதிரி வேணால் நீங்கள் என்ன செய்யலாம், இது மாதிரி கலர் சீட்டு இதெல்லாம் வாங்கி, இன்னும் பிளாஸ்டிக்கில் இருக்குது, இதெல்லாம் வாங்கி என்ன செஞ்சலாம், ஒட்டி அழகாக செய்யலாம். அதுதான் எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்படி ஒரு சீட் எடுத்துக்காங்க. இதில் 21 சென்டிமீட்டர் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்காங்க. இப்போ 21 சென்டிமீட்டர் அளந்து அழகாக என்ன செஞ்சுக்கலாம், இப்படி இதில் அளந்திங்கன்னா 21 வரும். ஓகேவா? இதை நான் ஏற்கனவே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 21 சென்டிமீட்டர் மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்கும், சைட்லேயும். ஓகேவா? இதை ரெண்டாக இப்படி ஃபோல்டு ஓகேவா, ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்காங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த ஹார்னர் என்ன செஞ்சுக்காங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுக்காங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விரித்து காமிங்க. இப்போ இந்த ஹார்னர்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு 1/4 இன்ச் அளவில் என்ன செஞ்சுக்கணும், உள்ளே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? நான் கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து சென்டருக்கு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வர மாதிரி வைக்கணும். இந்த நேர்கோட்டிலேருந்து 1/4 இன்ச் நேர் வரணும் இங்கேயும். அப்புறம் அதுக்கு மேலே இதை என்ன செய்யணும், ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருந்து கரெக்டாக இந்த எண்டில் இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஓகேவா மார்க் பண்ணிக்காங்க. இதில் அதுக்கு மேலே 1 சென்டிமீட்டர் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. 2 டாட் வச்சுக்கோங்க. இப்போ கீழே 5 சென்டிமீட்டரில் டாட் வச்சுருக்கீங்களா, அதிலிருந்து இப்படி ஒரு கிராஸில் ஒரு லைன், அப்புறம் இங்கே இப்படி ஒரு கிராஸில் ஒரு லைன் என்ன செஞ்சுக்காங்க, போட்டு அதையும் கட் பண்ணிக்காங்க. என்ன செஞ்சுக்காங்க, கட் பண்ணிக்காங்க. இப்போ இதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே டாட் வச்சுருக்கோம்ல, அதில் இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் கேப் விட்டு கரெக்டாக இதிலேருந்து மேலே ஒரு டாட் வச்சுருக்கோமா, அந்த முக்கு போய் அப்புறம் இந்த சைடு ஒரு கால் விட்டு மேலே ஒரு டாட் வச்சுருக்கோமா, அதில் போய் என்ன செஞ்சுக்காங்க, இதை கட் பண்ணி விட்டுக்காங்க. இதெல்லாம் கட் பண்ணி காமிச்சிட்டு தான் நான் இப்போ கம் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு இப்போ காய் அதில் அதனால் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, இப்போ இது ரெண்டையும் கம் போட்டு ரெண்டையும் ஒட்டிக்காங்க. இப்போ இந்த இருக்கலாம், இதை 1/4 இன்ச் இங்கே சேமாக என்ன செஞ்சுக்காங்க, இந்த சைடு கட் பண்ணிக்காங்க, இந்த சைடும் 1/4 இன்ச் கட் பண்ணிக்காங்க. இப்போ இங்கேருந்து இதை கட் பண்ணியிருக்கோமா, இதை இப்படியே என்ன செஞ்சணும், இங்கேருந்து இங்கே இருக்கலாம், இதை ஸ்கேல்ட்டு மடக்கி விட்டுருக்கீங்களா, இந்த பாகத்தை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அப்படியே கட் பண்ணி விட்டுக்கணும். நான் இந்த சைடு கட் பண்ணுறேன், கம் போட்டு ஒட்டியிருக்குல்ல, இந்த சைடு தான் கட் பண்ணுறேன், 1/4 இன்ச். ஓகேவா? நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, இப்படி அழகாக ஒன்று போல் மடக்கி விட்டு கட் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா பின்னாடி இருக்க கால் அந்த பாகத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஸ்கேல் வச்சிங்கன்னா கரெக்டாக நீட்டாக ஒன்று போல் வரும். ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்காங்க. இதை மாதிரி ஒரு இந்த சைடு ஒரு 6 பீஸ் வர மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாரில் இங்கெல்லாம் ஹோல் இருக்கும், அல்லது பஞ்சிங் மிஷின் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அழகாக கேவ் லைனில் என்ன பண்ணலான்னா இப்படியே கேவ் லைனில் பஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்டார் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படி எண்டில் குறுக்க ஒன்று இப்படி ஒன்று கட் பண்ணிங்கன்னா அதை என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்படி 6 பீஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்காங்க. நான்
நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நல்லா ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இது வந்து கொஞ்சம் அளவு, இது வந்து கொஞ்சம் கூடும், 30 சென்டிமீட்டர் வரும். 30 சென்டிமீட்டர் வரும். அதுக்கு எனக்கு ஒரு பேப்பர் பத்தாது. இது 21 சென்டிமீட்டர் தான் இதில் வந்துச்சு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது 2 சீட்டாக ஒட்டியிருக்கேன். ஒட்டி இதில் மேலே ஒரு 30, சைடில் ஒரு 30 அளந்து கரெக்டாக என்ன செஞ்சுக்காங்க, கட் பண்ணி வச்சுக்காங்க. நான் ஏற்கனவே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அழகாக அளந்து. இந்த சைஸ்க்கு நீங்கள் 30 சென்டிமீட்டர் எழுதி கட் பண்ணிக்காங்க, மார்க் பண்ணி. இப்போ இதே என்ன செஞ்சுக்காங்க, அதே போல் ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல, ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் செஞ்சு காமிச்சலாம், அதே போல் மடிச்சுக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். என்னென்னா இப்போ இந்த அளவு வேணும், இதை அப்படியே இறக்கி கொண்டு வந்தீங்கன்னா இந்த சைஸ் எங்கே முடியுதுன்னு பாருங்கள், அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும், இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே இருந்து, இதில் இருந்து இந்த எண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஹார்னருக்கு ஒரு கட் பண்ணிக்காங்க. சரிங்களா, ஒரு லைன் போட்டுக்காங்க. அல்லது கட் பண்ண முடிஞ்சவங்க கரெக்டாக அளந்துட்டு என்ன செஞ்சுக்காங்க, இப்படியே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதே போல் தான் இதையும் என்ன செஞ்சுக்காங்க, இதே போல் ரெடி பண்ணிக்காங்க. இப்படி ரெடி பண்ணிங்கன்னா இதை நான் என்ன செஞ்சேன், 1/4 இன்ச்சு கட் பண்ணி செஞ்சல, அதே போல் தான் செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹைட் கிடைக்கும், கொஞ்சம் நீளம் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் தான் இந்த இதெல்லாம் 5 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மடக்கி விடுறது, எல்லாமே மடக்கி விட்டுருக்கேன்னா, நீங்கள் மடக்கி விடுறப்ப கரெக்டாக இந்த கேவ்லைனும் இந்த கேவ்லைனும் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்காங்க. சரிங்களா, அப்படி இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி லேஸாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இந்த பெரிய சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே மடக்கி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த மடக்கி விட்ட பீஸையும் இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா, இதையும் நீங்கள் என்ன செய்யணும், இப்படி வச்சு இதில் கம் போட்டு ஒட்டணும். ஓகேவா, இப்படி கம் போடணும். கம் போட்ட காய், அதனால் உங்களுக்கு லேசாக ஸ்டாப்லர் அடித்து காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா என்ன செஞ்சுக்காங்க, ஜாயின் பண்ணிக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த சைடு ஒயிட் வைக்கலாமா, பேஸ்ட் செஞ்சோம் இல்லையா, ஒயிட் இருக்குங்களா. இந்த மடக்கி விட்ட பகுதி, இங்கே மடக்காமல் இருக்க பகுதி, இது ரெண்டையும் என்ன செஞ்சுக்காங்க, அந்த மடக்கி விட்ட பகுதி அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ இந்த சென்டரில் வச்சு இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, இப்படியே ஸ்டாப்லர் அடிச்சுக்காங்க. ஓகேவா, இதுக்கடுத்து என்ன கலர் வரும், ரெட்டையும் அதே போல் என்ன செஞ்சுக்காங்க, இப்படி 1 by 1 நீங்கள் இணைச்சிட்டே வந்தீங்கன்னா இது என்ன செய்யும், அழகாக இப்படி கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் கம் போனாலும் போட்டுக்கலாம், ஸ்டாப்லர் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். இது ஒன்று செஞ்சு காமிச்சிடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு ரோப் கோர் பஞ்சிங் போட்டுக்காங்க. ரோப் கோர் பஞ்சிங் போட்டு அழகாக நீங்கள் விரிச்சிங்கன்னா என்ன செய்யாது, பிரிஞ்சு வரும். ஓகேவா, நீங்கள் கலர்ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன கலர் விரும்புகிறீங்களோ அது எல்லா கலர்லேயும் கலர் பேப்பர்ஸ் வாங்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். ஒரு கயிறு போட்டு கட்டி பல்பில் வீட்டில் அழகாக தொங்க விட்டுக்கலாம். உங்கள் குடியில் தொங்க விடலாம், உங்கள் வீட்லேயும் தொங்க விட்டுக்காங்க.